மீடியாவில் எல்லாமே விளம்பரம் ஆனதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆஃபீஸர் எல்லாமே அன்போட கம்பெனியை இழுத்து மூடி செல் வச்சுறாங்க. ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு அன்பு. அவரால் எதுவுமே பேச முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அந்த நேரம் பார்த்து அவர் நம்ம கண்மணி கடை போட்டுக்க லைனில் பார்க்குறாரு. அவர் யதார்த்தமாக பார்க்கும்போது அங்கே நடக்கிற விஷயங்களை அவர் கேட்குறாரு. கண்மணி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. எப்பயுமே ஆட்டம் போட்டவங்க என்றைக்குமே ஒரு இதில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு மரண அடி விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அன்பை மெயின் பண்ணி சொல்லலை. அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் அந்த பணக்கார வீட்டில் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண விஷயத்த அவங்க தெளிவாக அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு என்ன நினைக்கிறாருன்னா, முழுக்க முழுக்க நம்மளை பற்றி தான் அவர் பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினச்சிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரியாணி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கனால சீக்கிரமே காலி ஆயிடுது. கஸ்டமர் அதிகமாகிட்டே வராங்க. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் நம்ம கூடுதலாக பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கண்மணி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சாப்பிடும்போது கஸ்டமர் வீடியோ காலில் ஒரு நியூஸ் ஒன்று கேட்குறாரு. அந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பனுடைய சமாச்சாரம் எல்லாமே அதில் வந்துடுது. ஸோ அதை பார்த்த உடனே கண்மணி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம வெளியில் வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்திருக்குங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த அளவுக்கு மன கஷ்டமாயிருச்சு அப்படின்னு அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றா நினச்சி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு மனசில் வேதனைகள் கண்டிப்பாக உண்டு. ஆயிரமே இருந்தாலும் நம்மளோட ஹஸ்பண்டோட கம்பெனி இந்த அளவுக்கு மோசமாக கெட்ட பொருளோட ஆகுறத அவங்களால ஏற்றுக்கிற முடியல. ஃப்ரெண்டு எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அந்த சங்கடத்துலேருந்து மீளவே முடியலை. ஸோ இவங்க தரப்புல அன்பு மேல அவ்வளவு தூரத்துக்கு அன்பு பாசம் இருக்கு. ஆனா அன்பை பொறுத்த வரைக்கும் கண்மணி மேல இன்னும் தப்பான எண்ணங்களவே அவர் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நடக்கிறது யதார்த்தமா நடந்தா கூட அவருடைய மென்டாலிட்டியில அவர் சரியான விஷயத்த புரிஞ்சுக்கிறாம அறக்குறையா அவர் புரிஞ்சுக்கிறதுனால இந்த பிரச்சனை இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து போயிருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்மணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றீங்க, அதை நான் எல்லாமே கேட்டுட்டேன். பட் ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கும் மனசுக்குள்ள தோன்ற ஒரே விஷயம் வெண்ணிலாவா தான் இருக்கும். ஏன்னா வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அன்பு மேல அவங்க ஒன் சைடு லவ்வா இருக்காங்க. உங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு விரும்புறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த கூட வெண்ணிலா தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அன்பு ரொம்ப அப்செட் ஆன நேரத்துல தான் இவங்கனால அவர்கிட்ட நெருங்க முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்போட ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது கண்மணிக்கு அந்த இடத்துல ஒரு எண்ணம் உருவாகுது. கண்டிப்பா இது அவளோட வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா திரும்ப நம்ம போய் அன்பிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஷேர் பண்றது, அவங்கள அந்த பள்ளத்துல இருந்து எப்படி மீட்டுட்டு வர்றது அப்படிங்கிறத கண்மணி யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க.